ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நர்சஸ் கைட் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா இதுலேருந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது. வாங்க என்னென்ன வேகன்சி, எவ்வளோ சேலரி டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸருக்கான வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பர்சன் ஹேவிங் 5 years ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் கன்சர்ன் சப்ஜெக்ட் ஆர் 5 years ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். அதாவது டீச்சிங் சைடு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 5 years எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். இதோட சேலரி பார்த்தீங்கன்னா 15,000 to 39,000 கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆர் 15 years கம்பைன் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ரீடர் அசோசியேட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லெக்சரர் இந்த கன்சர்ன் 15 years ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா கிரேட் பே 7,600 வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 66,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து மினிமம் 3 years போஸ்ட் கிராஜுவேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துச்சு, டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கான சேலரி வந்து 39,100 வந்து சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் ஆர் நர்ஸ்னல் ஜேர்னலிஸ்ட்டில் வந்து நீங்கள் 5 ரிசர்ச் பப்ளிகேஷன் வந்து பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா பே லெவல் 13 கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சேலரி வந்து 1,23,000 to 2,15,000 கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நாட் எக்ஸிடிங் 56 years, அதாவது 56 இயருக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டுக்கான போஸ்ட் பார்த்தீங்கன்னா டெப்டி டைரக்டர் அட்மின் பார்த்தீங்கன்னா இதுவும் ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட் பீரியடில் தான் எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 years அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா பே லெவல் 11 67,000 to 2,08,700 வரைக்கும் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நாட் எக்ஸிடிங் 56 years மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் கான்ட்ராக்ட் பேஸில் தான் ஹையர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட பே லெவல் பார்த்தீங்கன்னா பே லெவல் 10 கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. 56,000 to 1,77,000 கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 56 yearsனு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரி இன் ஆயுர்வேதில் பிஜி டிகிரி முடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. டிசேபிள் குவாலிஃபிகேஷன் வந்து பப்ளிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சேலரி வந்து பே லெவல் 10 கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. சேலரி சேம்பிங் சொன்ன மாதிரி 56,000 to 1,77,000 கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான மேக்ஸிமம் ஏஜும் 40 years சொல்லியிருக்காங்க. அதாவது 40 yearsக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நர்சிங் ஆஃபீஸர் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் இன் நர்சிங், பிஎஸ்சி நர்சிங் ஃப்ரம் இந்தியன் நர்சிங் கவுன்சில் ஆர் ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூட் ஆர் யூனிவர்சிட்டிலேருந்து படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் பேசிக் நர்சிங் பார்த்தீங்கன்னா நர்சிங் ஃப்ரம் இந்தியன் நர்சிங் கவுன்சில் ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரெஜிஸ்டர் அசியா நர்சஸ் அண்ட் மிட்வைஃபர் நர்சிங் கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 25 பெட்டட் ஹாஸ்பிட்டல் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண மாதிரி 2 years எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வந்து கையில் இருக்கணும். நெக்ஸ்ட் டிப்ளமோ இன் நர்சிங் அண்ட் ஃபார்மசி ஆஃப் ஆயுஷ் அண்ட் register in the respective state and India Ayush Nursing Council ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் மினிமம் 20 பெட்டட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ண மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கையில் வச்சிருக்கணும். உங்களுக்கான பே லெவல் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 44,000 to 1,42,000 கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 yearsக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் மெடிக்கல் லெபார்ட்டரி சயின்ஸ் வித் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 35,000 to 1,12,000 கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 35 yearsன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்மசிஸ்க்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு டிப்ளமோ இன் ஆயுஷ் நர்சிங் அண்ட் ஃபார்மசி ஆஃப்டர் லெஸ் தென் 3 years டியூரேஷன் இன்க்ளூடிங் இன்டர்ன்ஷிப் ஃப்ரம் ஏ ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஆர் ஃபார்மசிஸ்ட் ஆயுர்வேதா ஃப்ரம் ஏ ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா லெவல் 5 கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 29,000 to 92,000 கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 30 yearsன்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா 10th or +2 வித் சயின்ஸ் சப்ஜெக்ட் அண்ட் டிமெல்ட் ஃப்ரம் எனி கவர்மெண்ட் ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூஷன் வித் 1 year ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 29,000 to 92,000 கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28 yearsன்னு சொல்லியிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான போஸ்டிங் 16 போஸ்ட் வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்து பாஸ் இன் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 18,000 to 56,000 கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 25 yearsன்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் த கேர்ள்ஸ் அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து ஷுட் பி இன் மேனர் அண்ட் ஃப்ரம் ஃபார்ம் ஃபிக்ஸ்டு பை த சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட். ஆல் சச் சர்டிஃபிகேட் ஷுட் பி ஆஃப் த கரண்ட் இயர்க்கான சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃப் அட்டாச்டு ஃபோட்டோஸ் காப்பி ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், கேஸ்ட் அண்ட் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் சர்டிஃபிகேட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட்,
எல்லாத்துலேயுமே உங்களோட செல்ஃப் அட்டாச் சைன் வந்து போட சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபோட்டோகிராஃப் வந்து லேட்டஸ்ட்டாக எடுத்த ஃபோட்டோகிராஃபாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. செஷன் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு வந்து SC/STக்கும் 3 இயர்ஸ் வந்து OBC கேண்டிடேட்டும் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20th அக்டோபர்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் அப்ளிகேஷன் பண்ணி லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 20th அக்டோபர் 2022ன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பேன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வீடியோகிராஃபி அண்ட் ஃபோட்டோகிராஃபி ஆஃப் த ஆல் கேண்டிடேட் appearing in the screening test interview will be take at time of screening test interview for the verification and authentication. Any candidate skipping the videography and photography will not be permitted to appear in the screening test interview சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபோட அப்ளிகேஷன் ஃபார்மு, இந்த ஃபார்மோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.